நவம்பர் 2, 2025 இந்த தேதியை இந்தியன் கிரிக்கெட் மட்டும் கிடையாது, வேர்ல்டு கிரிக்கெட்டே ஞாபகம் வச்சுக்கிற மாதிரியான ஒரு முக்கியமான தேதியாக அது இருக்கும். கிருக்கானந்தா இந்தியன் உமன்ஸ் டீம் சாம்பியன் ஆகியிருக்கிறாங்க. அதுலேருந்து அப்படி ஸ்டார்ட் பண்ணி நம்ம போயிருக்கலாம் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். பட் நான் ஏன் இப்படி ஸ்டார்ட் பண்ணுறேன்னா, 2017 வேர்ல்டு கப் ஃபைனலில் இந்தியா ஃபைனல் வந்ததுனால உமன்ஸ் கிரிக்கெட்டில் எந்த அளவுக்கு ஒரு உலகளாவிய ஒரு மாற்றத்தை நீங்கள் ஏற்பட்டுச்சு அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சிருக்கலாம். நான் உங்களுக்கு சொல்லணும்லாம் இல்லை, உங்களுக்கு நல்லாவே தெரியும். பட் இப்போது அது இந்த மாதிரியான ஒரு புரட்சியை ஏற்படுத்த போது அப்புறம் இந்த வீடியோ சாம்பியன் ஆகியிருக்கிற டீம் இந்தியாவுக்கு ட்ரிபியூட் பண்ணுற விதமாக இந்த வீடியோ இருக்க போது இந்தியன் உமன்ஸ் டீம் எப்படி சாம்பியன் ஆனாங்க அப்படிங்கிறத பற்றியும் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. சேனலுக்கு புதுசாக இருக்கிறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மட்டும் இல்லாமல் இப்போ நான் நவி மும்பைக்கு ஃபைனல் பார்க்க போனேன் இல்லையா, ஸோ வீலாக் வந்துக்கிட்டு இருக்குது, வீலாக் ஆன் தி வேல இருக்குது. இந்த வீடியோ முடிச்சுட்டு நீங்கள் பார்க்கும்போது வீலாக் அப்லோட் ஆகி வந்திருக்கலாம். இல்லைன்னா வந்து அந்த வீலாக் பார்த்துட்டு நம்மளோட இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்கன்னா ரொம்ப சந்தோஷம். ஷார்ட்ஸும் நிறையாக்கு அப்லோட் ஆக போகுது. பின்னாடி நடந்த பிஹைண்ட் தி சீன்ஸ் விஷயங்கள் எக்கச்சக்கமாக வீலாகில் இருக்கும், பாருங்கள். இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஓவருக்கு 6 பால் தான், ஆனால் நோ பால் போட்டால் 7 பால் போடு. ஐபிஎல் பாப்பியா? ஜெனியல் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்த ஐசிசி உமன்ஸ் கிரிக்கெட் வேர்ல்டு கப் 2025 சாம்பியன்ஸ் டீம் இந்தியா ட்ரிபியூட் ஸ்பெஷல் கிருக்கானந்தா ஷோவிற்கு உங்களை வரவேற்கின்றேன். ஸோ டீம் இந்தியா பொறுத்த வரைக்கும் அந்த 2017 அப்புறம் வேர்ல்டு கிரிக்கெட்டில் எக்கச்சக்கமான மாற்றங்கள். அதுபோக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தியன் கிரிக்கெட்டில் நிறைய மாற்றங்கள் இருந்தது. இப்போ WPL வந்துச்சு. WPL மூலமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய இந்தியன் பிளேயர்களுக்கு வந்து ஒரு வேர்ல்டு கிளாஸ் கிரிக்கெட்டர்களுக்கு அகென்ஸ்டாக காம்பீட் பண்ணுற அளவுக்கு அவங்களும் ஒரு வேர்ல்டு கிளாஸ் கிரிக்கெட்டர்களாக மாறினாங்க. பட் ஒரு விஷயம் மட்டும் இந்தியன் கிரிக்கெட்டில் நடக்கவே இல்லை. அந்த 2000 அப்புறம் WPL வந்ததுக்கப்புறம் இந்தியா ஒரு ஐசிசி ஈவெண்ட்டை வின் பண்ண மாட்டாங்க. ஒரு ஆஸ்திரேலியா கிட்ட வந்து ஹோம் அண்ட் அவேல வந்து பைலேட்டரல் சீரீஸாக இருந்தாலும் சரி, ஐசிசி ஈவெண்ட்டாக இருந்தாலும் சரி அடி வாங்குறாங்க. அண்ட் நாக் அவுட்ஸில் கண்டிப்பாக தோக்குறாங்க. அப்புறம் பிசிசி வந்து மென்ஸ் கிரிக்கெட்டர்ஸுகளுக்கு ஈக்குவலாக உமன்ஸ் கிரிக்கெட்டர்ஸுகளுக்கு வந்து இங்கே சேலரி ப்ளஸ் கான்ட்ராக்ட்லாம் போட்டிருக்காங்க. ஆனால் இந்தியன் உமன்ஸ் கிரிக்கெட்டர்ஸ் நான் சொன்னால் அந்த சாம்பியன் அந்த கப்பு அப்படிங்கிறத அவங்களால கொண்டு வர முடியலங்க அப்படின்னு ஒரு சிரமமான ஒரு விஷயம் இருந்தது. அவங்க ரொம்ப சிரமப்பட்டு இருந்தாங்க. பட் இந்த வேர்ல்டு கப் இந்தியாவில் அப்படின்னு வரும்போது இவர் எத்தனை பேருக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது தெரில. பட் எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது, இந்தியா இது விட்டால் வேறு நல்ல சான்ஸ் கிடையாது இந்த வேர்ல்டு கப்பை வின் பண்ணுறதுக்கு. ஏன்னா ஹோமில் நடக்க போது இப்போது இந்தியா ஆஸ்திரேலியா கூட ஆடும்போது தோப்பாங்க. அந்த ஹோம் அண்ட் அவேவாக இருக்கலாம், என்ன ஃபார்மேட்டாலும் இருக்கலாம். பட் இந்தியான்னு வரும்பொழுது ஒரு சான்ஸ் இருக்குது. ஆஸ்திரேலியாவை போட்டு பார்க்கலாம் இந்தியாவுக்கு, ஏன்னா ஹோம் அட்வான்டேஜ் இல்லை. பட் இங்கே இந்தியாவை ஆஸ்திரேலியா நிறைய தடவை போட்டு பைலேட்டரல் சீரீஸில் மிதிச்சிருக்கிறாங்க, சம்மளி அடிச்சிருக்கிறாங்க, அதெல்லாம் தெரியும். ஆனால் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நான் சொன்னல ஆஸ்திரேலியா அப்புறம் அந்த நாக் அவுட்ஸ் பட் ரெண்டுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்றா வந்துச்சு. செமிஃபைனலில் இந்தியா ஒரு 338 ரன்னை சேஸ் பண்ணி இதே நவி மும்பையில் வின் பண்ணுறாங்க. அப்படியே ஃபைனலுக்கு போகிறாங்க. 2023 ஐசிசி மென்ஸ் கிரிக்கெட் வேர்ல்டு கப்பில் வந்து இந்தியா ஆல்மோஸ்ட் அன்பீட்டன் சைட்டாக இருக்கிறாங்க. எல்லா பாக்ஸும் டிக்கு, ஆல்மோஸ்ட் கப்பு இந்தியா பக்கம் தான் இருக்குது. ஆனால் ஒன்று பண்ணணும், ஆஸ்திரேலியா கிட்டே ஜெயிக்கணும். ஆனால் அது எந்தளவுக்கு ஃபேன்ஸ் ப்ரிப்பேராக இருந்தாங்கன்னு தெரில, டீம் இந்தியா ப்ரிப்பேராக இருந்தாங்கன்னு தெரில. பட் ஃபைனலில் தோக்குறாங்க. நீங்கள் பெஸ்ட்டு செய்யாக இருக்கலாம், கப்பு உங்களுதாக கூட இருக்கலாம், ஆனால் நாங்கள் ஃபைனலில் ஜெயிச்சுக்கிறோம், ஃபைனலில் நாங்கள் கப் எடுத்துக்கிறோம். இந்த இன்சிடெண்ட் வந்து கண்டிப்பாக உமன்ஸ் கிரிக்கெட்டர்ஸுக்கு நடந்துடக்கூடாது அப்படிங்கிறத மட்டும் எனக்கு யோசனை இருந்துக்கிட்டே இருந்தது. ஏன்னா ஒரு ஆஸ்திரேலியா வின் பண்ணியாச்சுன்னா ஆஸ்திரேலியா வின் பண்ணியாச்சு, ஃபைனல் ஜெயிச்சாச்சு அப்படிங்கிறது தான். ஆனால் நீங்கள் சவுத் ஆஃப்ரிக்கா வின் பண்ணால் தான் கப்பு கொடுப்பாங்க. ஆஸ்திரேலியா கிட்ட வின் பண்ணிட்டோம், ஐயோ சவுத் ஆஃப்ரிக்கா தோத்துட்டோமே அப்படின்னு வருத்தப்பட்டு உட்காரதுல எந்த விதமான பிரயோஜனமும் கிடையாது. ஆஸ்திரேலியாவும் வின் பண்ணணும் நீங்கள் ஃபைனல் பண்ணணும்னா, சவுத் ஆஃப்ரிக்காவை ஃபைனலில் நீங்கள் வின் பண்ணால் தான் உங்களுக்கு கப்பு கிடைக்கும். ஒன்று சொல்லிட்டுங்களா, இந்தியா லீக் மேட்சஸில் இங்கிலாந்து கிட்ட தோத்தாங்க, சவுத் ஆஃப்ரிக்கா கிட்ட தோத்தாங்க, ஆஸ்திரேலியா கிட்ட தோத்தாங்க. அது எப்படின்னா சவுத் ஆஃப்ரிக்காவை டிஃபெண்ட் பண்ண முடியாமல் கடைசியில் ட்ரியோன்லாம் அடித்து ஜெயிக்க வைக்கிறாங்க. அங்கே பவுலிங்கில் இருக்கிற பிரச்சனை இங்கே மட்டும் இல்லாமல் ஆஸ்திரேலியா கிட்ட ஒரு 300 ரன் அடிச்சுட்டு ஆஸ்திரேலியா சேஸ் பண்ணி அடிக்கிறாங்க. இந்தியா கிட்ட இருக்கிற பவுலிங்கில் இருக்கக்கூடிய பிரச்சனையை எக்ஸ்போஸ் பண்ணுறாங்கன்னா, இன்னொரு பக்கம் இங்கிலாந்து கூட சேஸ் பண்ணும்பொழுது இந்தூரில் ஒரு பக்கம் ரொம்ப பெருசு, அதை டார்கெட் பண்ணி இங்கிலாண்டோட ஸ்பின்னர்ஸ் போடுறாங்க, இந்தியாவில் அடிக்கவே முடியல. ஸோ பிளே ஆஃப் வரதுக்கு முன்னாடியே நியூசிலாண்டு மட்டும் வின் பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் சவுத் ஆஃப்ரிக்கா, இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா இந்த 3 டீமும் தோக்குறாங்க. இப்போ செமிஃபைனல் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்தியா தோத்தாங்கல்ல அந்த 3 டீம்ஸ், அந்த 3 டீமும் இப்போ செமிஃபைனலிஸ்ட்டாக இருக்கிறாங்க. இந்தியா ஒருத்தவங்க மட்டும் தான். இப்போ சொல்லுங்கள், சவுத் ஆஃப்ரிக்கா, இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா கிட்ட தோற்றதுக்கப்புறம் இந்த இந்தியன் டீம் மேலே ஒரு நம்பிக்கை எல்லாருக்கும் வருமா? வாய்ப்பு ரொம்ப கம்மியாக தானே இருக்கும். ஆனால் செமிஃபைனலில் ஆஸ்திரேலியாவை நவி மும்பையில் 30,000 ரசிகர்கள் முன்னாடி போட்டு மிதிச்சு எடுத்தாங்க ஜமீமா ரோட்ரிகஸான அந்த உதவியினால். ஃபைனல் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா சவுத் ஆஃப்ரிக்கா கிட்ட வந்து இந்தியா ஒரு டார்கெட் அப்படின்னா நான் என்ன யோசிப்பேன், எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும்னா இங்கே நவி மும்பையில் நிறைய மேட்சஸ் நடந்திருக்கு, ஃப்ளாட்டாக தான் இருந்திருக்கு. பட் இருந்தாலும் ஒரு ஃபைனல் வேல்யூ இருக்கணும், கொஞ்சம் மழையும் வந்து போயிட்டு இருந்ததுங்கிறதுனால வந்து நான் என்ன நினச்சேன்னா இந்த 319 320 அதை அடித்தாலும் இந்தியா ஜெயிக்கலாம்.
ஃபைனலுக்கு ஒரு ஸ்கோர் கார்டுங்கிறத தாண்டி சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு இந்த நாக் அவுட்ஸ் பிரச்சனை இருக்குங்கிறது நான் அதை யோசிக்கிறேன். இந்த பக்கம் இந்தியா வந்து இந்தியன் பவுலர்ஸ் வந்து சரியாக போட்டாங்கன்னா, ரொம்ப சரியாக போட்டாங்கன்னா, ஒரு ப்ரெஷருக்குள்ளே தள்ளினாங்கன்னா ஒரு 52 ரன் 50 ரன் 60 ரன் வித்தியாசத்தில் ஜெயிக்கலாம். ஆனால் சவுத் ஆஃப்ரிக்கா வந்து இந்த பவுலிங் அட்டாக் ரொம்ப கிளியராக ஆடிட்டாங்க அப்படின்னா டெஃபினட்டாக இந்த மேட்சை வந்து ஒரு 2 ஓவர் ஸ்பேர் வச்சு வின் பண்ணிடுவாங்க சவுத் ஆஃப்ரிக்கா. ஆனால் டீமாக விளையாண்டாங்க. ஓப்பனிங்கில் அவங்களுக்கு நல்ல பார்ட்னர்ஷிப் கிடச்சிச்சு. அதுக்கப்புறம் ரிச்சா கோஷ் வந்து முடிச்சு கொடுத்துட்டு போனாங்க. தீப்தி சர்மா கிட்ட ஒரு 50. பவுலிங்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நியூபல கிராந்திகோ ரேணுகா சிங் தக்கூர் நல்லா போட தீப்தி சர்மா, அதுக்கப்புறம் ஷஃபாலி ஓமா சர்ப்ரைஸாக உள்ள கொண்டு வந்து அவங்க 2 விக்கெட் எடுக்கிறாங்க. பேக் ஆஃப்ல ரேணுகா சிங் தக்கூர் போடுறாங்கன்னு சொல்லிட்டு இந்தியா சேலஞ்ச் பண்ணாங்க. எங்கள் சாயில் எங்களை விட்டு எங்கள் கப்பை நாங்கள் உங்களுக்கு கொடுக்க மாட்டோம், எங்ககிட்ட தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க. ஃபைனலில் இல்லை ஆஸ்திரேலியாவை ஜெயிச்சதுக்கான காரணம், அதுவும் ஆஸ்திரேலியா ஃபைனல் ஜெயிச்சதுக்கான காரணம், இப்போ கப்பை இந்தியா வச்சிருக்காங்கன்னா அது காரணம் டீம். இப்போ 2027 ஒரு ஐசிசி ஈவெண்ட் வருது. அது வேர்ல்டு கப்பாக இருக்கலாம், அது T20 வேர்ல்டு கப்பாக இருக்கலாம், ஏதோ என்னவோ இருக்கலாம். ஆனால் என்ன பண்ணுவாங்க, ஒரு வேர்ல்டு கப் வின்னிங் டீமோட ஃபார்மில் என்னவா இருக்குன்னா ஒரு 10 வருஷ டீம் இருக்கும், அதில் சின்ன சின்ன ஓட்டைகள் இருக்கும், அதை அந்த 4-5 வருஷம் ஆன பிளேயர்களை வச்சு அடைப்பாங்க. ஆனால் இந்த வேர்ல்டு கப் வின்னிங் டீம் வந்து டோட்டலாக அந்த ஃபார்முலா உடச்சிருக்கிறாங்க. 20-15 வருஷம் விளையாண்ட பிளேயர் இருக்காங்க, ஒரு பல ஐசிசி ஈவெண்ட்ஸ் ஆன பிளேயர் இருக்காங்க, வெளியில் போய் நிறைய ஆன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறாங்க. பட் அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கிராந்திக் கவுட், ஸ்ரீசாரணி, அமன்ஜோத் கௌர், பிரத்திகா ராவல், ஆமாம் இந்த 4 பேர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மொத்தமாகவே அவங்க வந்து ஒரு 15 மேட்சஸ் ஆடிருப்பாங்க. 20 மேட்சஸ்க்கு மேலே அவங்க ஆடிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஒரு வருஷமாக தான் இவங்க ஆடிட்டு இருக்கிறாங்க. லைக் இப்போ பிரத்திகா ராவல் நீங்கள் 1.5 வருஷம் நீங்கள் அவங்களை பார்த்துருக்கலாம். பட் மேலே இருக்கக்கூடிய ஒரு ஸ்ரீசாரணி, ஒரு கிராந்திக் கவுர்லாம் வந்து ஒரு இங்கிலாந்து சீரிஸ் நல்லா பண்ணாங்களா, ஓகே இங்கிலாந்து சீரிஸ் நல்லா பண்ணீங்க, வாங்க நீங்கள் வந்து விளையாண்டு கொடுங்க அப்படின்னு இப்போ வேர்ல்டு கப்புக்குள்ள அவங்க கொண்டு வந்தாங்க. ஸ்ரீசாரிலாம் எக்ஸ்ட்ரானரி நான் சொல்லுவேன். இந்த வேர்ல்டு கப் வின் பண்ணுறதுக்கு அவங்க அவங்க பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப அதாவது விக்கெட் இல்லையா வந்து ஒரு கோல்டனாக விக்கெட் எடுத்து கொடுப்பாங்க, ஸ்பெல்ல தரமாக போட்டுவிட்டு போவாங்க. ஸோ இப்படி ஒரு டீம். அப்படி இன்னொரு பக்கம் பிரத்திகா ராவல் இன்ஜுரி தான், ஆனால் அவங்க முக்கியமான ஒரு நியூசிலாந்து மேட்ச்சில் அடித்த 100. மந்தானாவுக்கு ஒரு ஸ்டார்ட் கிடைக்கலனாலும் இவங்களுக்கு ஒரு 30 இயர்லியாக அவங்களுக்கு ஒரு ஸ்டார்ட் கிடைக்குது. சில நேரங்களில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 80 அடிப்பாங்க. ஸோ பிரத்திகா ராவல் ஃபைனலில் இருந்திருந்தால் ஷஃபாலி வர்மா ஒரு ஸ்மார்ட் கிரிக்கெட் ஆனாங்களே, அதே கிரிக்கெட் இங்கே பிரத்திகா ராவல் ஆடுறதுக்கு வாய்ப்பு இருந்துட்டு நான் ஷோராக சொல்லுவேன். ஏன்னா இந்த வேர்ல்டு கப்பில் ஷஃபாலி வர்மா கிட்டேருந்து அந்த ஃபெயிலியர்ஸ் வந்துக்கிட்டு இருக்குங்கிறதுனால பிரத்திகா ராவல் கிட்ட இருக்கக்கூடிய அந்த கன்சிஸ்டன்சி பிடிச்சிருக்குங்கிறதுனால பிரத்திகா ராவலுக்கு வாய்ப்பு கிடச்சி. அப்புறம் அவங்களுக்கு அடிபட்டுடுச்சு, அதனால் அவங்களால வந்து ஃபைனல் அப்படிங்கிறத வந்து அவங்களால ஆட முடியல. பட் மற்றபடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ரிச்சா கோஷ் வந்து நீங்கள் ஒரு 4-5 வருஷமாக நீங்கள் பார்த்துருக்கலாம். பட் இருந்தாலும் அவங்க வந்து ரொம்ப யங்ஸ்டர், அவங்க வந்து எஃபெக்டிவான ஒரு ரன்ஸ். ஆமாம் அவங்க அடிக்கிற அந்த ஒரு 16 பாலில் 30. இப்போ செமிஃபைனலில் இந்தியா வந்து ஜெமிமா ரோட்ரிகஸ் அடித்து வின் பண்ணாங்க, ஹெர்மனோட பார்ட்னர்ஷிப். பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இடையில இவங்க அடிச்சு விட்டுட்டு போன 2-3 6 வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு பூஸ்ட்டு. அதுலேயும் ஃபைனலில் வந்து அவங்க மேலே போட்ட ஒரு பால் நேராக அடிக்கிறது, அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா நேராக போட்ட பால் கவர்ஸுக்கு மேலே பிடிங்கி அடிக்கிறதுன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிச்சா கோஷ் மேலே ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. ஸோ இவங்க வந்து ஒரு செம்மையான ஹார்ட் ஹிட்டராக வருவாங்கன்னு. ஆனால் இன்னுமே எனக்கு ரிச்சா கோஷ் கிட்ட இருந்து அது வெளியே வரலை. பட் வரும், எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா அவங்க இப்போ இருக்கக்கூடிய ஸ்டேஜில் இருந்து திரும்பி இன்னும் 2-3 வருஷத்தில் அடுத்த ஒரு ஸ்டேஜுக்கு போகும்போது ரன்ஸ் வரும். அப்போ இந்த சுச்சுவேஷனை சூப்பராக ஹேண்டில் பண்ணுவாங்க, ஸ்மார்ட்டாக ஹேண்டில் பண்ணுவாங்க. டீம் ஒர்க்குக்கு இந்த யங்ஸ்டர்ஸ்லாம் சேர்ந்து சரியாக பண்ணதுனால தான் அந்த கப்பு அப்படிங்கிறது வந்தது. ஸோ இது போக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்மிருதி மந்தானா இயர்லியாக அவங்க கொஞ்சம் தடுமாறுறாங்க. ஆனால் அவங்ககிட்டேருந்து அந்த 80 அகேன்ஸ்ட் ஆஸ்திரேலியா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 100. ஸோ ஸ்மிருதி மந்தானா இந்த வேர்ல்டு கப்பில் பெரிய ரன்ஸ் எதிர்பார்த்தோம். ஆனாலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு குறை வைக்காத அளவுக்கு ஒரு ரன்கள் அப்படிங்கிறது வந்துருந்துச்சு. அப்புறம் ஜெமிமா ரோட்ரிகஸ் 2 டக்கெல்லாம் அடித்து பார்த்தாங்க. டக்கு அடித்து பார்த்ததுக்கப்புறம் ஒரு 32, 30, ஒரு 76 அகேன்ஸ்ட் நியூசிலாண்டு. அப்புறம் செமிஃபைனல் ஒரு 127ன்னு சொல்லிட்டு ஸோ அவங்க எங்கே வெளியில் வரணுமோ, அதுவும் முக்கியமாக செமிஃபைனல் அவங்க வெளியில் வந்தது அப்படிங்கிறது வந்து ஓகே இந்த மாதிரியான ஒரு நாக் இவங்ககிட்டேருந்து இவங்களுக்கு தேவைப்பட்டுச்சு. பட் அது செமிஃபைனலில் வந்துச்சு. அதே போல் ஹர்மன்பிரீத் கவுர் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட அவங்ககிட்ட ரன்ஸ் இந்த இடம் ரொம்ப கம்மி தான். ஐசிசி வந்தாலும் அவங்க தான். ஆனால் இவங்ககிட்டேருந்து ஒரு செமிஃபைனலில் ஒரு 80 ரன்கள் வருது. அதுக்கப்புறம் வந்து இங்கிலாந்துக்கு அகேன்ஸ்டாக இவங்க ஒரு ரன்ஸ் ஒன்று அடிக்கிறதுன்னு சொல்லிட்டு ஸோ ஹர்மன்பிரீத் கவுர் இன் பிக் மேட்சஸ் பிக் ஸ்டேஜஸ் அப்படின்னா ஆடி கொடுத்துருவாங்க. அதே போல் ஆடி கொடுத்தாங்க. பட் ஃபைனலில் அவங்க வந்து ஷஃபாலி வர்மா கையில் பாலை கொடுத்து தைரியமாக அவங்க போட வச்சதெல்லாமே வந்து நான் நினச்சேன் அது ஒரு பெரிய ஒரு கேம்பிள் நினச்சேன். ஆனால் ஷஃபாலி வர்மா நல்லா போட்டு 2 விக்கெட் எடுத்து பிளேயர் ஆஃப் த மேட்ச் வாங்கினாங்கன்னா, இன்னொரு பக்கம் தீப்தி சர்மா இப்போ பவர் ஹிட்டிங் லாஸ்ட் 1 இயராக 1.5 இயராக இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அவங்களால வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி
இந்துவில் இங்கிலாந்துக்கு அகேன்ஸ்டாக முடிக்க முடியல. 50 அடித்தாங்க, ஆனால் அது அவங்க முடிக்க வேண்டிய மேட்ச் 2 6 ஒரு பெரிய 2 ஷாட்டு போயிருக்க வேண்டியது, அவங்களால போக முடியல. ஆனால் தீப்தி சர்மா கிட்ட இருந்து அந்த மாதிரி ஷாட்ஸ் இருக்குது, அவங்க இருந்து சிக்ஸர்ஸ் பார்க்க முடியுது. பேட் இப்போ அவங்க ரைஸ் உயர்த்துறாங்க. பிளேயர் ஆஃப் த சீரிஸ் அவார்டு இவங்களை தவிர வேறு யாரும் வாங்க முடியும்? அதாவது ஒரு டீமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஆல்ரவுண்டர் இருக்கணும், நல்ல ஓப்பனர் இருக்கணும், நல்ல பார்ட்னர்ஷிப் அமைக்கிற பேட்ரு, பார்ட்னர்ஷிப் அமைக்கக்கூடிய பவுலர், அப்புறம் கீழே டிபார்ட்மெண்ட் நல்லா இருக்கணும். ஸோ இதில் ஆல்ரவுண்டர் ரொம்ப முக்கியம். நல்ல ஆல்ரவுண்டர் இருந்தால் அந்த டீம் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, கப்பு தூக்கிறது வாய்ப்பு இருக்குது. தீப்தி சர்மா லெஜெண்ட், ஸ்னேஹா ராணா இவங்களுக்கும் சில போட்டிகள் வாய்ப்பு கிடச்சிச்சு. ஆனால் இந்த டீமை பொறுத்த வரைக்கும் என்ன பிரச்சனை ஆகும் அப்படின்னா, யாரை வெளியில் வைக்கிறது, யாரை உள்ளே வைக்கிறது, காம்பினேஷன்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் செட் ஆகாத மாதிரி இருந்துக்கிட்டே இருந்தது. ஏன்னா சில மேட்ச் அமன்ஜோத் கவுர் வெளியில் உட்கார வச்சுருந்தாங்க, ஜமீமா ரோட்ரிகஸ் வெளியில் உட்கார வைக்கப்பட்டாங்க, ஹர்லின் டியோர் வெளியில் உட்கார வைக்கப்பட்டாங்க, ஸ்னேஹா ராணா உள்ள வெளியில் எடுத்து வைக்கப்பட்டாங்க. ராதா யாதவுக்கு செமிஃபைனல் ஃபைனல் வாய்ப்பு அப்படிங்கிறது கிடச்சிச்சு. பட் ஸ்னேஹா ராணா ஆடும்போது ஸ்னேஹா ராணா நல்லாவே ஆடிக்கிட்டே இருந்தாங்க. பட் நான் இப்போ சொன்னேன்ல, ஒவ்வொருத்தவங்களுக்குமே ஒரு 30 செகண்ட் 40 செகண்ட். பட் இதுவே வந்து இது ஒருத்தரோட சீரியஸாக இருந்திருந்ததுன்னா அவங்களுக்கு ஒரு 5 நிமிஷம் பெருசாக பேசியிருந்திருப்பேன். பட் இந்த டீம் ஒர்க் பண்ணாங்க. ஒவ்வொரு மேட்சும் ஒருத்தவங்க கையை தூக்கி நல்லா விளையாண்டாங்க. கிராத்திக் கவுட் ஒரு மேட்ச் அப்படின்னா, ஸ்மிருதி மந்தனா ஒரு மேட்ச் அப்படின்னா, பிரத்திகா ராவல் ஒரு மேட்ச். ஏன்னா நியூசிலாண்டுக்கு அகேன்ஸ்டாக பிரசன்டேஷனில் ஸ்மிருதி மந்தனா சொன்னாங்க, பிரத்திகா ராவலுக்கு தான் இந்த பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்டு கொடுப்பீங்கன்னு நான் நினச்சேன், எனக்கு கொடுத்தீங்க, பட் நான் ஷேர் பண்ணிக்கிறேன்னு சொன்னாங்க. அப்படி ஒரு பக்கம் தீப்தி சர்மா 5 ஒரு பக்கம் அப்படிங்கிறத தாண்டி ஒரு 50 ஒரு பக்கம் ஃபைனலில், அதே போல் ஃபைனலில் அவர் பிளேயர் ஆஃப் த சீரிஸ் அவார்டு ஒரு பக்கம் அப்படின்னா. ஸோ இப்படின்னு ஒவ்வொரு மேட்ச்லேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா யாராவது கையை தூக்கி ஆடுறாங்க, ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டு கொடுக்குறாங்க, பவுலிங்கில் ஒரு பார்ட்னர்ஷிப் ஒன்று வருது. பட் ஸ்ரீஷாரணி ஏதாவது ஒரு மேட்ச் பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்டு வாங்கிறத ரொம்ப சந்தோஷப்பட்டு இருந்திருப்பேன். முழுக்க ஒரு டீம் பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது, இந்த விக்ட்ரி அப்படிங்கிறது வந்து தனிப்பட்ட வகையில் ஒருத்தவங்களோடதுன்னு இல்லாமல் இந்த இந்திய தேவதைகள் முதல் முறையாக இந்தியாவிற்கு உமன்ஸ் வேர்ல்டு கப்பை எடுத்துகிட்டு வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறதுல ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கோங்க. மற்ற டீமை கம்பேர் பண்ணும்போது இந்த டீம் வந்து ஒரு ஹெவி மெட்டல் டீம், போய் டாமினேட் பண்ணுற டீம் அப்படியான எனக்கு கேட்டால் எனக்கு தெரியாது. ஆனால் இப்போ நீங்கள் சவுத் ஆஃப்ரிக்கா, ஆஸ்திரேலியா எடுத்துக்கிட்டாலும் அவங்ககிட்ட அந்த லெஜெண்ட்ஸ்லாம் அப்படியே கழலை. அந்த டீம் இப்போ ஈக்குவலாக இப்போ இந்தியாவுக்குன்னு வரும்பொழுது இந்தியா அவங்களை வீழ்த்துறதுக்கான ஒரு இடத்துக்கும் அவங்க வந்தாங்க. ஆனால் இந்தியா இந்த ஒரு மேஜிக் பண்ணுவாங்கன்னு நிறைய பேர் நினைச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. பட் ஜமீமா ரோட்ரிகஸோட அந்த செமிஃபைனல் நாக் அதுதான் வந்து எல்லாரையும் இந்த பக்கம் பிடிச்சி எடுத்துட்டு வந்துச்சுன்னா ஒரு பக்கம். இப்போ இங்கிலாந்து, சவுத் ஆஃப்ரிக்கா, ஆஸ்திரேலியா 3 கூடையும் தோத்தாச்சு. அதுவும் இவங்க தான் வந்து 3 பேர் செமிஃபைனலுக்கு வராங்க. எப்படியும் வந்து இவங்கெல்லாம் ஒருத்தவங்க செமிஃபைனல், இன்னொருத்தவங்க ஃபைனல் நீங்கள் ஃபேஸ் பண்ண போகிறீங்க. அப்படிங்கும்போது இந்தியா வந்து ஃபைனல் அண்ட் செமிஃபைனல் 35,000 க்ரௌடு டிஒய் பட்டேல் ஸ்டேடியமில். எப்படின்னா ஸ்டேடியம் ஒரு மாதிரி இருக்குங்கிற மாதிரி இருக்குங்கிறதுனால சவுண்ட் அதிகமாக வருது. எக்ஸ்பெக்டேஷன் அந்த சவுண்டோட, ஆனால் அந்தளவுக்கு சவுண்டு அந்தளவுக்கு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. தோத்தாங்கன்னா வேறு ஏதாவது நடந்திருக்கலாம், உள்ளே வந்து பாட்டிலாம் விட்டு அடிக்கிறது வாய்ப்பு இருக்குது. அந்தளவுக்கு ஃபேன்ஸ் கொஞ்சம் உக்கிரமாக இருந்தாங்க. நான் செமிஃபைனலில் ஃபைனலில் நான் பார்த்தேன். இந்த சவுண்டுங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த டீமுக்கு ஒரு ப்ரெஷர் தான். முன்ன வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஹோம் அட்வான்டேஜ் பிச்சை தாண்டி வெளியில் இருக்கக்கூடிய ஆடியன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் பேட் கமின்ஸ் வந்து சைலன்ஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போது இந்தியன் ஃபேன்ஸுகள் அவங்க தான் வரப்போகிறாங்க. இப்போ அவங்கள வச்சு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ ப்ரெஸ்ஸில் கேட்குற கேள்விக்கு கொஞ்சம் பயமுறுத்துகிற மாதிரி பதில் சொல்கிறாங்க. ஸோ இந்தியாவுக்கு அது ஒரு ப்ரெஷர் தான். அது 35,000 பேருக்கு முன்னாடி இந்தியா ஒரு ஆஸ்திரேலியா கூட வின் பண்ணதும், இந்தியா ஒரு சவுத் ஆஃப்ரிக்கா கூட வின் பண்ணதும் எல்லாத்தையும் உடைச்சாச்சு. எல்லா மரபுகளையும் உடைச்சாச்சு 35,000 பேர் முன்னாடி. அப்புறம் முதல் ஓடி வேர்ல்டு கப்பு, இது போக இதில் இருக்கக்கூடிய நிறைய யங்ஸ்டர்ஸை வச்சு இது வந்து இந்த வேர்ல்டு கப் வின் பண்ணுற டீமுங்கிறத தாண்டி அடுத்த வேர்ல்டு கப் வின் பண்ணுறதுக்கான ஒரு டீம். அந்த டீமை ஹர்மன்ப்ரீத் கவுர் அவங்களோட கேப்டன்ஸில் வின் பண்ணது ஒரு பக்கம். அதுக்கப்புறம் ஷஃபாலி வர்மா பற்றி லைட்டாக அங்கே பேசிக்கிறேன். ஏன்னா ஷஃபாலி வர்மா ஃபைனலில் பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்டு. இது போக வந்து பார்த்திங்கன்னா பிரத்திகா ராவலுக்கு கரெக்டாக கடைசி லீக் மேட்சான பங்களாதேஷுக்கு அகேன்ஸ்டாக இதே நவி மும்பையில் அடிபட்டுச்சு. அப்போது பிரத்திகா ராவல் ரூல் அவுட் ஆனாங்க. இந்த பக்கம் செமிஃபைனலில் டைரெக்டாக ஷஃபாலி வர்மா என்ட்ரி. ஃபஸ்ட்டு மேட்சை சொதப்பிட்டாங்க. அவங்க எதுக்கு வெளியில் எடுத்து வச்சாங்க, அவங்களுக்கு ஷார்ட் பால் பிரச்சனை இருக்குது. அதுக்கப்புறம் ஐசிசி ஈவெண்ட்டில் வரக்கூடிய அந்த நாக் அவுட்ஸ் ஈவெண்ட்னு வரும்பொழுது ஷஃபாலி வர்மா போய் அடிக்கணும். பட் அந்த விஷயத்தை வந்து கன்சிஸ்டண்ட்டாக கிரவுண்ட்லேயே நின்னா தானே முதல்ல ரன்ஸ் அடிக்க முடியும். ஸோ அவங்க வந்து கிரவுண்டில் ஸ்டே பண்ணுறதே இல்லை, வருவாங்க, டப்புன்னு அடிப்பாங்க, 10 ரன் 15 ரன் 8 ரன் இந்த மாதிரி ஷஃபாலி வர்மா அவுட் ஆகிட்டே இருந்தாங்க. அதுக்கு முக்கிய காரணம் என்னென்னா இவங்க ஒரு பக்கம் அவுட் ஆகிட்டு போயிட்டாங்கன்னா ஒரு பக்கம் ஸ்மிருதி வந்த அளவுக்கு பின்னாடி இருக்கவங்களுக்கு ஒரு ப்ரெஷர் ஆகுங்கிறதுனால டீமோட நலன் கருதி ஷஃபாலி வர்மாவை ரூல்ட் அவுட் பண்ணாங்க. ஷஃபாலி வர்மாவை ஸ்குவாட் எடுக்கவே இல்லை. பிரத்திகா ராவலுக்கு இன்ஜுரியாக ஷஃபாலி வர்மா ஸ்ட்ரைட்டாக செமிஃபைனலுக்கு வர ஷஃபாலி வர்மா திரும்ப அவங்க வேலையை காட்டுறாங்களா அப்படிங்கிற மாதிரி யோசிக்க. பட் ஃபைனலில் அவங்க ஆடின விதம் ஐயோ
இது ஷஃபாலி வர்மாவா கேட்குற மாதிரி எனக்கு இருந்துச்சு. ஏன்னா பொதுவாக ஷஃபாலி வர்மா அப்படின்னாலே அவங்க மேக்ஸிமம் எவ்வளோ நேரம் இருப்பாங்க, 8 ஓவர் வரைக்கும் நிற்பாங்க T20 கிரிக்கெட்டில். எப்படி பார்த்தாலும் அவங்க 49 50 இந்த பால்ஸ்குள்ளே முடிச்சுட்டு அவங்க கிளம்பிடுவாங்க. மேக்ஸிமம் T20 இன்னிங்ஸ் அவங்க கம்ப்ளீட் பண்ண மாதிரி எனக்கு பெருசாக தெரியவும் இல்லை. அது ஓடிஐயில் வேணால் நின்னாங்க, கிராம்பெல்லாம் ஆச்சு, தெரிஞ்சுது ஆஹா அவங்களால முடியலன்னு சொல்லிட்டு. ஆனால் ஷஃபாலி வர்மா அடித்து நொறுக்குனாங்க, கிரவுண்டில் அவங்க நின்று பேசுனாங்க, என்னை தாண்டி என் டீமை தொடராங்கிற மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ். அடிதடி கிரிக்கெட் இருந்துச்சு. நான் சொன்ன டி கிளார்க்கை வந்து பார்த்தீங்கன்னா கவர்ஸ் மேலேயும் நேராகவும் அடித்தாங்க, கட் ஒன்று அடித்தாங்க. இது போக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரே மேட்ச்சில் 2 கல்லை அவர் அடித்து உடைச்சாரு. நாக் அவுட்ஸில் அவர் அடிக்க மாட்டார் ஷஃபாலி வர்மா அப்படிங்கிறது எனக்கு தெரில. ஆனால் ஒரே மேட்ச்சில் அவர் மொத்தத்தையும் மாற்றிட்டார். ஏன்னா சொன்ன ஸ்மார்ட் கிரிக்கெட் ஆனார். ஒரு பிரத்திகாராவில் இருந்து எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஒரு கிரிக்கெட் அக்ரெசிவாக ஆடாமல் இந்த பக்கம் ஷஃபாலி வர்மா பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்டு வாங்கியிருக்காங்க. செம்மையான ஸ்டோரி. அவங்க சொல்லும் போது ஷஃபாலி வர்மா ஒவ்வொரு தடையும் அடிக்க எனக்கு ஞாபகம் இருந்துச்சு. ட்ராப் பண்ணாங்க, அதுக்கப்புறம் செமிஃபைனல் வந்தாங்க. ஸோ அவங்ககிட்ட இந்த கன்சிஸ்டன்சி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள விளக்குனாங்க. ஆனால் உள்ளே வந்து செமிஃபைனல் ஆடுவாங்க நான் நினச்சி கூட பார்க்கல. ஆனால் ஃபைனலில் வந்து பேட்டிங் தாண்டி பவுலிங்கு போட்டு அவங்கள ஒரு மாதிரி பேக் ஃபுட்டில் தள்ளி வச்சு, அப்பா ஹர்மன்பிரீத் கவுருக்கு ராதா யாதவ் சரியாக போடலான்னா அந்த பக்கம் ஷஃபாலி வர்மா இருக்கார் போட்டுக்கலான்னு சொல்லிட்டு பால் நல்லா திரும்பிச்சு. லெக் ஸ்பின் சூப்பராக போட்டார். கூகுளிலாம் நல்லாவே போட்டார் ஷஃபாலி வர்மா. பார்ப்போம் ஷஃபாலி வர்மாவுக்கு இதுக்கப்புறம் அடுத்து வர மேட்ச்சில் 11ல் இடம் இருக்குமா, ஸ்குவாடில் இடம் இருக்குமா, ஸ்குவாடில் இருந்தாலும் பேக்கப் பிளேயராக இருப்பாரா அப்படின்னு மைண்டில் எக்கச்சக்கமான விஷயங்கள் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. ஃபைனலில் அவங்க அடித்த அந்த நாக்கு அவங்களுக்கு இதுக்கப்புறம் நிறைய வாய்ப்புகளை பெற்றுத்தரும் அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். இந்த ஐசிசி உமன்ஸ் கிரிக்கெட் வேர்ல்டு கப் 2025 சாம்பியன் இந்தியா ஆனதுக்கான கதை இதுதான். இந்த டீம் எப்படி அமைஞ்சது, இந்த டீம் எப்படி சாம்பியன் ஆனாங்க, அண்ட் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிளேயரும் எப்படி கான்ட்ரிபியூட் பண்ணாங்க இந்த வேர்ல்டு கப் ஜெயிக்கிறதுக்கு அப்படிங்கிற விஷயத்தை வந்து நம்ம பேசியிருக்கிறோம். ஸோ இதில் ஏதாவது எதிர்கருத்துக்கள் இருந்தால் நீங்கள் தாராளமாக தெரிவிக்கலாம். கரெக்டுக்கு இருக்கானதா நீங்கள் சொல்கிறது சரிதான் அப்படின்னு நினைக்கிறீங்களும் ஸோ கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். பட் இப்போது சொல்கிறேன், நான் சொல்கிறேன் ஸ்ரீச் சாரணி, அமன்ஜோத் கவுர், அது போக வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேறு சில யங்ஸ்டர்ஸ்லாம் இருக்காங்க. ஸோ இவங்களை வச்சு இந்த கப்பை ஜெயிக்க வைக்கிறதுலாம் அதாங்க அந்த ஹோம் அட்வான்டேஜ். இந்த ஹோம் எப்படி பிஹேவ் பண்ணணும், எப்படி போகணும்லாம் தெரியும். ஸோ அதை வச்சு சூப்பராக மைண்ட் கேம் ஆடி ஹர்மன்பிரீத் கவுர் அவர் வந்து ஜெயிச்சு ஏற்க வச்சிருக்காரு அப்படின்னு நான் சொல்லுவேன். அப்புறம் இதில் கோச் அமல் மசூம்தார் ஏகப்பட்ட எதிர்ப்பு அவருக்கு இருந்துச்சு. இந்த ஸ்குவாடு இந்த வேர்ல்டு கப்பில் பொதுவாக பைலேட்டரல் கவர் ஸ்குவாடு எடுக்கிறதும் யாராவது இவங்க அப்படின்னு கேட்குற மாதிரியான பிளேயர்ஸ்லாம் முழுக்க நிறைய புது பிளேயர்ஸ் பவுலிங் ஆக்ஷனில் கொண்டு வந்தாங்க. அது எதிர்ப்புகள் இருந்துச்சு. பட் அதான் எதிர்ப்புகள்லாம் பார்ப்பா நாங்கள் கப் வின் பண்ணப்போ ஜெயிச்சிட்டப்பா அப்படின்னு சொல்லும்போது அது எல்லாமே முடிஞ்சிருக்கும். அதாவது லெஜெண்ட்ஸ் ஒரு பக்கம் அமல் மசூம்தார் டொமஸ்டிக்கில், இன்னொரு பக்கம் அங்கே ஜவஹர் கோஸ்வாமி, முத்தரி ராஜ். ஸோ அவங்களும் அந்த கப்பை தொட்டு பார்த்துட்டாங்க. இந்த பக்கம் ஹர்மன்பிரீத் கவுர், ஸ்மிருதி மந்தானா இவங்களும் அந்த கப்பை தூக்கி பார்த்து சந்தோஷப்பட்டுட்டாங்க. அப்புறம் இந்த டோர்னமெண்ட் முழுக்க இது ஒரு பெஸ்ட் டீம்னு காட்டுறதுக்கு ஒவ்வொரு மேட்சும் ஒருத்தவங்க பர்ஃபார்மன்ஸ் பண்ணி பிளேயர் ஆஃப் த மேட்சை வாங்கியிருப்பாங்கல்ல, அதை காமிங்க. அதுவே போதும் இந்த டீம் எப்படிப்பட்ட ஒரு டீம்னு சொல்லிட்டு. அப்புறம் இந்த வேர்ல்டு கப்பில் இன்னொரு விஷயத்தை இந்தியா உடச்சிருக்கிறாங்க. ஞாபகம் இருக்குது 2020 T20 வேர்ல்டு கப் ஃபைனல் மெல்போர்னில் செம்ம க்ரௌடு. அப்போது லீகில் ஆஸ்திரேலியாவை இந்தியா பீட் பண்ணுவாங்க. ஆனால் அதே ஆஸ்திரேலியா இந்தியா வந்து நசுக்கி ஊற்றி தள்ளிடுவாங்க. அது காரணம் அந்த க்ரௌடு ஒரு பெரிய ஒரு பயத்தை இந்தியன் பிளேயர்களுக்கு கொடுத்துரும். ஆனால் இப்போது 35,000 ரசிகர்கள் முன்னாடி செம்ம சவுண்டு இருந்துச்சு. ஆனால் அவங்க முன்னாடி ஃபைனலில் ஜெயிக்கிறது, கப் வின் பண்ணுறது இப்படின்னு உடைக்க முடியாத விஷயங்கள் எக்கச்சக்கமாக இருந்தது. மித்துன்னு சொல்லுவாங்க, அதை உடைச்சாங்க. அதுக்கப்புறம் இந்த விக்டரி பார்க்கும்போது எனக்கு அப்படியே லிட்டரலி ஒரு பைலேட்டரல் சீரீஸ் ஆடி இந்தியா வின் பண்ண மாதிரி இருந்துச்சு. ஆனால் அந்த பைலேட்டரல் சீரீஸ்லையுமே ஹோமில் வந்து ஒரு ஆஸ்திரேலியா கிட்ட அடி வாங்குவாங்க, ஒரு ஆஸ்திரேலியா கிட்ட அடி வாங்குவாங்க. ஆனால் இப்போ வின் பண்ணியிருக்கு. ஹோம் கண்டிஷன், அந்த வரக்கூடிய ஆப்போனன்ஸுகளுக்கு இங்கே இருக்கக்கூடிய வீக்னஸுக்கு ஏற்ற மாதிரியான டீமை நம்ம ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போவோம். அதாவது ஹர்மன்பிரீத் கவுர் வந்து ஷஃபாலி வர்மாவை கொண்டு வந்ததுங்கிறத தாண்டி இந்த வேர்ல்டு கப்பில் ஒன்று பண்ணாங்க, பேட்டிங் டெப்த்தை இன்க்ரீஸ் பண்ணாங்க. பவுலர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாகவும் வச்சுக்கிட்டாங்க. அது கொஞ்சம் விமர்சனத்துக்குள்ளாகவும் இருந்துச்சு. பவுலிங் ஒன்றுமே இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு இருந்துச்சு. ஆனால் ஹர்மன்பிரீத் கவுர் அவங்க எடுத்த முடிவு ஒவ்வொரு இடத்துலையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அது தங்கமாக மாறிச்சு. ஜமீமா ரோட்ரிகஸ் நம்பர் 3 செமிஃபைனல் ஆடுறதுக்கு யார் வேணும், ஷஃபாலி வர்மா திரும்ப கால் பேக் பண்ணது. என்னன்னா ஹர்லி இண்டியாவிலே ஆடி இருக்கலாம் ஓப்பனிங்கு அப்படின்னு ஒன்று இருந்துச்சு. நாம்ளும் அதான் எக்ஸ்பெக்ட் பண்ணோம், ஷஃபாலி வர்மா வரமாட்டாங்கன்னு நினச்சோம். ஆனால் இந்த மாதிரி நிறைய இடங்களில் வந்து அவங்க எந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்காங்க, எவ்வளோ நான் தோற்றுருக்கிறேன், அதுலேருந்து நான் எவ்வளோ பாடம் கற்றுருக்கிறேன், நான் எவ்வளோ ஜெயிக்கணும், நான் எப்படி ஜெயிக்கணும், நான் அந்த கப்பை தூக்கணும், இந்தியாவுக்கு ஜெயிச்சு கொடுக்கணும், இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹர்மன்பிரீத் கவுரோட ஒவ்வொரு டெசிஷன்லேயும் இருந்துச்சு. ஸோ இந்த வேர்ல்டு கப் வின்னுங்கிறது வந்து பல விதங்களில் வந்து இது நினச்சி பார்க்கலாம். அதை சொல்லுங்க, நிறைய விதங்களில் இதை யோசிச்சு பார்க்கலாம். 1983 வேர்ல்டு கப் வின்னு இந்தியாவுக்கு முதல் வின்னு, இப்போது இந்தியாவுக்கு 2025 முதல் வின்னு கிடச்சிருக்கு உமன்ஸ் கிரிக்கெட்டில். இது பெரிய ஒரு மாற்றத்தை புரட்சி ஏற்படுத்தும். 2017 இந்தியா வந்து ஃபைனல் போனப்போ அடுத்த காலகட்டங்களில் WPL வந்துச்சு.
பட் இந்த ஒரு விக்ட்ரி வந்து WPL வந்துச்சு. இப்போ WPLங்கிறத தாண்டி இப்போ ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் வந்து இப்போ உமன்ஸ்க்கு ப்ரீமியர் லீக் நடத்திக்கிட்டு இருக்காங்க. இன்னும் வராத சில பல ஸ்டேட்லாம் இருக்காங்கல்ல, அந்த ஸ்டேட்டில் இந்த விக்ட்ரியவும் அப்புறம் நிறைய பிளேயர்ஸுகளை வெளியே இது கொண்டு வரும் அப்படின்னு நான் நம்புகிறேன். கொண்டு வரும், கண்டிப்பாக கொண்டு வரும். ஏன்னா 35,000 பேர் வந்திருக்கிறாங்க. இவங்க நாக் அவுட்ஸில் சோக் ஆகிடுவாங்க, இவங்க நாக் அவுட்ஸ் ஆட மாட்டாங்க, இந்த டீம் செமிஃபைனலுக்கு போகும், ஆனால் செமிஃபைனலில் வெளில வந்துடும் இப்படின்னு ஏகப்பட்ட மூட நம்பிக்கைகள் இருந்தது. எல்லாத்தையும் அடித்து உடச்சி தூக்கி போட்டுருந்துருக்காங்க இந்த இந்திய தேவதைகள். அப்புறம் இந்த மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து அஞ்சும் சோப்ரா, மித்தாலி ராஜ், ஜோதன் கோஸ்வாமி இவங்கெல்லாம் வந்து ஸ்டார் ஸ்போர்ட்ஸில் பேசிகிட்டு இருக்கும்போது இவங்கெல்லாம் அப்படி போகும்போது அவங்கெல்லாம் வழியில் இருந்தாங்களா, அவங்க கிட்ட கப்பை கொடுத்து குடியை கொடுத்து அங்கே ஒரு செலிப்ரேட் பண்ணி திரும்ப வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாதிரி எமோஷனலாக இருந்துச்சு. 35,000 க்ரௌடு கூட உட்காந்து பார்க்கும்போது அது வேறு மாதிரியான ஒரு எமோஷன்ஸ். லைக் எப்படின்னா ஒவ்வொரு பாலுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டிஒய் பட்டியில் கிரவுண்டுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருந்தாங்க. ஒவ்வொரு ஹேப்பன்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா அவங்க இருந்துக்கிட்டே இருந்தாங்க. ஸோ அது ஒரு பெரிய ஒரு சப்போர்ட்டாக வந்து டீம் இந்தியாவுக்கு, அதாவது கிரவுண்டும் ஓரளவு சப்போர்ட்டட் ப்ளஸ் கிரவுடும் ஒரு மாதிரி சப்போர்ட்டட் அப்படிங்கும்போது டெஃபினட்டாக தெரிஞ்சது அந்த கப்பு இந்தியாவுக்கு வரதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு. என்னென்னா அந்த ஆஸ்திரேலியா நாக் அவுட்ஸ் தான் யோசித்தேன். ஆனால் இந்தியா செமிஃபைனல்லே ஒரு ஃபைனல் ஒன்று ஆடி அண்ட் ஃபைனலில் வந்து ஒரு செமிஃபைனல் மாதிரியான ஒரு மேட்ச் ஆடி ஆடி ஜெயிச்சிருக்காங்க. அப்புறம் மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். சூப்பர் தேங்க்ஸ் சும்மா உங்களால் முடிஞ்ச உதவியே செய்யுங்க, நம்புவேன். சரி, ஓகே, வீடியோ நிறைவடைகிறதுங்க. இப்போ டெப்த்தாக பேசியிருக்கேன்னு தெரியல, பட் பேசியிருக்கிறேன். கண்டிப்பாக கடமை. இது வந்து ஒரு ஷார்ட்ஸாக போடலாம்னு நினச்சேன், பட் ஆனால் இருந்தாலும் வீடியோவாக போடணும், அதுதான் சரி அப்படின்னு வீடியோ பண்ணியிருக்கேன். பாருங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பார்க்கலாம் அடுத்த வீடியோக்குள்ள.